ஆபத்துக்கு வழிவகுக்கும் எதிர்க்கட்சி வேட்பாளர்களின் கருத்துக்கள். இலங்கையில் ஏற்படவுள்ள பெரும் குழப்ப நிலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்வதே முக்கியம், அல்-சப்ரி பகிரங்கம். மனைவியினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள ஜனாதிபதி வேட்பாளர். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 111வது ஜனன தினம். ஜனாதிபதியை சந்தித்த அஜித் தோவால் அரசியல் பொருளாதாரம் விவகாரங்கள் பற்றி கேட்டறிந்தார். கட்சியிலிருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டார பாலித. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கூறுவதை போன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் அத்தருணமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும் என நிதி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் அமைச்சர்களான ஷேகான் சேமசிங்க, அலிசப்ரி மற்றும் கஞ்சன விஜயசேகர ஆகியோர் கூட்டாக ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க, எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கூறுவதை போன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் அத்துடனுமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் அதல பாதாளத்தில் வீழ்ந்திருந்த நாட்டை மீட்டு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நாடாக மாற்றியவர் ரணில் விக்ரமசிங்க. வேறு யாரும் சவாலை ஏற்க விரும்பவில்லை. அந்த சவாலை ஏற்கும் திறன் அவர்களிடம் இருக்கவில்லை. இந்த நேரத்தில் நாட்டின் மிக முக்கியமான விடயம் பொருளாதாரம் ஆகும். பல தரப்பினரும் பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு முன்மொழிவுகளை முன்வைத்தாலும் அந்த முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தும் இயலுமை பற்றிய புரிதல் இல்லை என்றே தோன்றுகின்றது. நாம் தோல்வியடைவோம் என்று நினைத்து சிரித்தவர்களும் நமது வேலை திட்டம் சீர்குலையும் என்று எண்ணியவர்களும் இன்று மக்கள் முன்வந்து வாக்குறுதிகளை அளிப்பது வேடிக்கையாக உள்ளது என்றார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் போது குழப்ப நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ணி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக உலக ஒழுங்கை பேணுவதற்கு சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சவாலான சூழ்நிலைகளில் பயந்து ஓடுவது முக்கியமல்ல, அதை எதிர்கொள்வதுதான் முக்கியம் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அல்-சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளர்வர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனத்திற்கு இயலும் ஸ்ரீலங்கா என்ற பெயரை தெரிவு செய்தமைக்கு விசேட காரணம் ஒன்று உள்ளது. 2022இல் நம்மால் முடியாது என்று பலர் இந்த நாட்டை பொறுப்பேற்க விரும்பவில்லை. எவராலும் முடியாது என்று கூறிய அனைத்து விடயங்களையும் ஜனாதிபதி ரணிலும் அவரது குழுவினரும் செய்து முடித்துள்ளனர். அதனால்தான் நமக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று கூறுகின்றோம். மேலும் சவாலான சூழ்நிலைகளில் பயந்து ஓடுவது முக்கியமல்ல, அதை எதிர்கொள்வதுதான் முக்கியம். இந்த காரணங்களுக்காகவே இந்த 5 ஆண்டு நடவடிக்கைகளுக்கு இயலும் ஸ்ரீலங்கா என்று பெயரிட்டுள்ளோம். இந்த விஞ்ஞாபனத்தில் அரச ஊழியர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெண்களை வலுவூட்டும் வகையில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு 3 மில்லியன் வரை கடன் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அல்-சப்ரி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர் ஒருவர் தனது மனைவியினால் தனக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக தெரிவித்து சட்ட நடைமுறையாக்க சபையிடம் பாதுகாப்பு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது மனைவியுடன் தற்போது வசிக்கவில்லை எனவும் இதனால் தனது மனைவியிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என அந்த சபை கூறியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக சில வேட்பாளர்கள் சட்ட நடைமுறையாக்க அதிகாரிகளிடம் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில்
பேசுபொருளாகியுள்ளது. அவற்றில் சில நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சிலவற்றை கருத்தில் கொண்டு விவாதிக்கப்படுவதாகவும் சட்ட நடைமுறையாக்க சபை தெரிவித்துள்ளது. இதில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளின்படி ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தனது பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஒன்றை கோரியுள்ளார். குறித்த கோரிக்கை விடுத்த வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் நிலைமை ஏதும் இல்லாமையால் இது நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது மனைவியுடன் வசிக்காத மற்றொரு வேட்பாளர் தனது மனைவியிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி சட்ட நடைமுறையாக்க சபையிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். முன்னதாக எதிர்வரும் தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் அண்மையில் விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 111வது ஜனன தினம் இன்று வெள்ளிக்கிழமை தலைநகர் கொழும்பிலும் மலேக பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதோகாவின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் உட்பட்ட கட்சியின் பிரமுகர்களும் இதன்போது மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வின் பின்னர் இதோகாவின் தலைமையகமான சௌமிய பவனியின் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயகவும் கலந்து கொண்டிருந்தார். கட்சியிலிருந்து தான் நீக்கப்படவில்லை எனவும் தனக்கு எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். பாலிதரங்கே பண்டார ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அருண மௌபிம மற்றும் லங்காதீப போன்ற பல பத்திரிகைகளில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் நீக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்போது வரை நான் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக எனக்கு எதுவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் விடுக்கப்படவில்லை. அதேபோன்று கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக எனக்கு இதுவரை அறிவிக்கவில்லை. தற்போதும் செயலாளர் நாயகம் பதவியில் கடமையாற்றி வருகின்றேன். ஆனால் நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பணத்துக்காக விலை போயுள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன. இது குறித்து எதிர்வரும் வாரத்தில் தகவல்கள் வெளியிடப்படும். அவ்வாறு நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் நான் நிச்சயம் அறிவிப்பேன் என்றார்.